சென்டமாப்போட நடப்பு நிகழ்வுகள் பக்கத்துக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜனவரி 29, 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தினமணி நியூஸ் பேப்பர். சரியா? அதுல மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை அதாவது ஜனவரி 31 வந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்துட்டு யார் உரையாற்றுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையாற்றுவாங்க. சரியா? சோ நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை அதாவது ஜனவரி 31 ஆரம்பிக்க போது அதுல வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுவாங்க. சோ அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார். சரியா? சோ தமிழகத்துல நடக்கிற கூட்டத்தொடரா அப்படி தொடர் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஆளுநர் அவர்கள் வந்து உரையாற்றுவாங்க. சோ மத்திய பட்ஜெட்ன்றதுனால குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றி ஆரம்பிச்சு வைப்பாங்க. சரியா? அடுத்ததா பாருங்க, மூலப்பொருட்களாக அல்லாமல் மதிப்பு கூட்டு பொருட்களாக ஏற்றுமதி அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து வலியுறுத்தி இருக்காரு. ஸோ இது வந்து நீங்க இந்திய பொருளாதார சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இந்த மதிப்பு கூட்டு பொருள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூலப்பொருள்னா என்ன மதிப்பு கூட்டு பொருள்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மூலப்பொருட்களாக மட்டும் இல்லாம ஏற்றுமதி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மதிப்பு கூட்டு பொருளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஸோ புவனேஸ்வரத்தில் வர்த்தக மாநாட்டை செவ்வாய்க்கிழமை தொடங்கிய போது பேசிய ஸோ வர்த்தக மாநாடு வந்து புவனேஸ்வர்ல நடந்திருக்கு. ஸோ அங்கதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேசியிருப்பாரு. நாட்டின் வளர்ச்சி என்பது மூலப்பொருட்களை மட்டும் ஏற்றுமதி செய்யும் போது சாத்தியமாகாது, முழுமையடைந்த மதிப்பு கூட்டு பொருட்களாக நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்ததான் இங்க இன்னொரு விஷயம், இசை நிகழ்ச்சிகளுக்கான உள் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ நிறைய இசை நிகழ்ச்சிகள் வந்து நம்ம இந்தியாவில வந்து நடந்துச்சு அப்படின்னா அதுல இருந்துட்டு நமக்கு நிறைய வருமானங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேவ்ஸ் மாநாடு உலக ஆடியோ விஷுவல் அண்ட் பொழுதுபோக்கு மாநாட்டை இந்தியா அடுத்த மாதம் முதல் முறையாக நடத்த உள்ளது. சரியா? சோ வேவ்ஸ் மாநாடு இந்தியால ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் நடத்த போறாங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த நியூஸ் பாருங்க, வேறுபாடுகளை கடந்து இந்தியாவுடன் நிலையான உறவு சீனா வந்து விருப்பம். நம்ம நேற்று நியூஸ்ல வந்து பார்த்துட்டோம், இந்தியா சீனாக்கு இடையே வந்துட்டு கொரோனா காரணமா நிறைய அந்த விமான போக்குவரத்து வந்துட்டு தடையா இருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து நாங்க மறுபடியும் அந்த உறவை வந்து ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரிதான் இங்க வேறுபாடுகளை கடந்து இந்தியாவுடன் நிலையான உறவு அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து சொல்லியிருக்காங்க. முறையாக கையாண்டு இந்தியாவுடன் நிலையான உறவை தொடர விரும்புவதான சீனா வந்துட்டு தெரிவித்தது. 2 நாள் சுற்றுப்பயணமாக சீனா சென்ற இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி, ஓகேவா, அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் வாங்கி உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? சோ நம்ம இந்தியால இருந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணாங்க, அங்க சீனால இருந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இன்று விண்ணில் பாய்கிறது இஸ்ரோவின் 100வது ராக்கெட். ரொம்ப முக்கியமானது. சரியா? 100வது ராக்கெட் நல்லா பாத்துக்கோங்க. போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து புதன்கிழமை காலை 6:30 மணி அளவு விண்ணில் பாய்கிறது. சரியா? இது இஸ்ரோ சார்பில் முன்னெடுக்கப்படும் 100வது ராக்கெட். சரியா? சோ இந்த 100வது ராக்கெட் எந்த பயன்பாட்டுக்காக விண்ணில் அனுப்புறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோள்களுடன் GSLV F-15 ராக்கெட். சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. சோ அதே மாதிரி 100வது ராக்கெட் திட்டமாகும் இந்தியாவில் தரைவழி, கடல் வழி மற்றும் வான்வழி போக்குவரத்துக்கும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கும் உதவும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பை IRNSS உருவாக்க இஸ்ரோ திட்டமிடப்பட்டுள்ளது. சரியா? ஸோ 100வது ராக்கெட் எதுன்னு பாருங்க. இந்த பேஜ் மட்டும் நல்லா ஃபுல்லா ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வர்த்தக நுழைவு வாயிலாக திகழும் மத்திய கிழக்கு நாடுகள். ஓகேவா? நீங்க என்ன சொல்றாங்கன்னா உலகின் வலுவான வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து இணைப்புக்கான நுழைவு வாயிலாக மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு. ஸோ இந்த நாடுகளுடன்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்தியா தன்னோட உறவை மேலும் வலுப்படுத்துவது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? சோ வர்த்தக நுழைவு வாயிலாக திகழும் நாடுகள் எது அப்படின்னு கேட்டா மத்திய கிழக்கு நாடுகள். சரியா? இதுல நம்ம இதான் தெரிஞ்சுக்கணும், மத்திய கிழக்கு நாடுகள் தான் வந்துட்டு வர்த்தக நுழைவு வாயிலாக திகழ்து. இவங்க கூடலாம் நம்ம வந்துட்டு இந்த நாட்டு கூடலாம் நம்ம வந்துட்டு நம்மளோட உறவை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா?
அடுத்தது இந்தியா அமெரிக்கா பிணைப்பை என்னை உருவாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சத்யநாதுல்லா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்ல ஒரு பிணைப்பை என்னை உருவாக்கியது என்று மைக்ரோசாஃப்ட் தலைமைச் செயல் அதிகாரி சத்யநாதுல்லா வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேவா, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல அடுத்து பாருங்க, நம்பர் 1 நீட்டிக்கும் சின்னர், டாப் 10 கீஸ். ஓகேவா, ஸோ இது என்ன, ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி நடந்துச்சு இல்லையா, ஸோ அதுல டாப் 10ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், யானிக் சின்னர், இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா, அதே மாதிரி அலெக்சாண்டர் ஸ்வெரேவ், அதாவது ஜெர்மனில சேர்ந்தவர். ஓகேவா, கார்லோஸ் அல்கிராஸ் வந்து ஸ்பெயின். ஓகே, அது மாதிரி 10 பேரும் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு முக்கியமானது யானிக் சின்னர். ஓகேவா, அடுத்ததா பாருங்க, இந்தியாவுக்கு ஒலிம்பிக் வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. 2036ல ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்தால் நாட்டின் விளையாட்டுத்துறை புதிய உச்சத்தை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ப்பை பெறுவதற்காக தமது அரசு அனைத்து முயற்சிகளையும், ஸோ 2036ல ஒலிம்பிக் வந்து நம்ம இந்தியால நடக்க இருக்கு அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்துட்டு 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்றது. சரியா, இது கேட்பாங்க. 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் வந்து எந்த நாட்டுல எந்த மாநிலத்துல நடந்துச்சுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உத்தரகாண்ட்ல நடந்திருக்கு. ஓகேவா, அந்த மீட்டிங்ல தான் வந்துட்டு இவர் வந்து சொல்லியிருப்பாரு, 2036 ஒலிம்பிக் போட்டியை இந்தியால நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா இன்னும் வந்துட்டு நம்ம விளையாட்டுத்துறை வந்து இன்னும் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரியா, ஸோ உத்தரகாண்ட்னு கொடுத்ததுனால உத்தரகாண்டோட முதல்வர் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புஷ்கர் சிங் தான் வந்துட்டு, புஷ்கர் சிங் தாமி அவர் தான் வந்துட்டு உத்தரகாண்டோட முதல்வர். ஓகே, ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். இதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சென்டர் மார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.